இன்று பட்டிமன்றம். வண்ணத்திரைக்காக பேசிய மதுரை சங்கர் ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறார். நீங்களாம் ரொம்ப ரசித்து கேட்டிருக்கிறீங்க. எப்படின்னா, திரைப்படத்துக்கு போகிறதுங்கிறது நண்பர்களோடு சேர்ந்து போய் சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் சின்ன திரையில் உட்காந்து நிகழ்ச்சி பார்க்குறதுங்கிறது வீட்டுக்குள்ளேயே பிக்கல் பிடுங்களோடு இருக்கிற உறவுகளோடையே இருக்கிறது. அது மகிழ்ச்சியா இது மகிழ்ச்சியா கேட்டிருக்க அருமையா. அப்புறம் அடுத்து சொன்னார், வாடி வாடி கியூட் பொண்டாட்டி. அதை ஒன்றும் தப்பாக நினச்சிடக்கூடாது. வாடி வாடி அழகான மனைவின்னு சொல்லி வர்ணித்து பாடக்கூடிய பாட்டு. அதை கியூட்டா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, அவ்வளோதான். இப்படியெல்லாம் எதையுமே நல்லாத்தான் நாங்கள் பாடலில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு தான் அதை பார்க்க தெரியலேன்னு சொல்லி அவர்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் சொன்னார், சமையல் குறிப்புன்னு போடுறாங்க, ஏதாவது புரியுதா? அதை பார்த்துட்டு போய் பண்ண ஆரம்பிச்சா அங்கே எக்குத்தப்பா ஆகி எடக்கு மடக்க ஆகி ஒரு குடும்பமே விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிருச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மையான செய்தின்னு தெரியல. ஆனால் அப்படியெல்லாம் நடக்கக்கூடிய அளவிற்கு புரியாததை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி சமையல் குறிப்பை கூட தாக்கி இருக்கிறாரு. இன்னும் பல விஷயங்கள்லாம் வருது, அது என்னன்னே தெரியல. ஆனால் வண்ணத்திரை சொல்லுவதெல்லாம் மக்களுக்கு நன்றாக புரிகிறது, ரசித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அணியை அற்புதமாக பலப்படுத்தக்கூடிய வகையிலே சங்கர் பேசியிருக்கிறார். நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பட்டிமன்றத்தில் 2 அணியினரும் இப்போ விவாதத்தை நிறைவு செய்திருக்கிறாங்க. இப்போ இதுக்கான தீர்ப்புக்கு போகணும். இப்போ திரைப்படத்தை பார்த்து ரசிக்காதவர்களே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த அணி பேசியிருக்குது. இது நம்ம நாட்டுக்கு மட்டுமில்ல, ஒரு முறை நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரிக்கு ஜப்பான் நாட்டை சேர்ந்த சில மாணவர்கள் தொண்டு செய்ய வந்தாங்க. அங்கே ஊருக்கு சாக்கடை கட்டி கொடுத்தாங்க, தெருவை சுத்தம் பண்ணாங்க, கிணத்துல இறங்கி தூர்வாரினாங்க, புதிய புதிய சாலைகள்லாம் அமைச்சு கொடுத்தாங்க. எல்லா வேலையும் பார்த்துட்டு 10 நாள் முகாம் முடிஞ்சு ஜப்பான் நாட்டுக்கு போகணும். போறதுக்கு முன்னால நம்ம நாட்டிலே ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற நடிகராக இருக்கக்கூடிய ஒருவருடைய திரைப்படத்தை போய் பார்க்கணும்னு சொல்லி போனாங்க. அந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்து ஜப்பான் நாட்டுக்கு போறதுக்கு முன்னால நிருபர்கள் எல்லாம் அவர்களை பேட்டி எடுத்தார்கள். உங்களுக்கு என்ன மகிழ்ச்சியான நிகழ்ச்சி எங்க தமிழ்நாட்டில் நடந்துச்சு, குறிப்பா கன்னியாகுமரியில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டு உங்க ஊர் சினிமாவை பார்த்துட்டு வெளியில வந்த உடனேயே அந்த நடிகருக்கு நாங்கள் எல்லாம் ரசிகர்களாக ஆகி ஜப்பான் செல்கிறோம் என்று சொன்னார்கள். ஆக உழைப்பு உழைப்பு என்று சொல்லி கொண்டிருக்கிற ஜப்பான் நாட்டு மக்களையே ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது நம்ம ஊர் சினிமா என்று சொன்னால் நம்ம ஊருக்காரங்களை அந்த திரைப்படம் சும்மா விட்டு வைக்குமா? அதுதான் வண்ணத்திரை இன்றைக்கு எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்திங்கிற அடிப்படையில் இவர்களுடைய விவாதத்தை தொடங்கினார்கள். அதற்கடுத்து இந்த திரைப்படம் இன்றைக்கு எப்படியெல்லாம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் தீர்ப்பு வருகின்ற போது பார்க்கக்கூடிய நேரம் இது. ஒரு காலத்தில் திரைப்படம் இவர்கள் சொன்னதை போல தேசப்பற்றை ஊட்டியது, வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டியது, வரலாற்று சம்பவங்களை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி இதுவல்லவா இந்த தேசத்தினுடைய மாண்பு என்பதை நினைக்க வைத்தது. ஒரு பெரிய சமூக மாற்றத்தையே கூட வண்ணத்திரை தந்தது என்று சொன்னால் அதை மறுக்க முடியாது. அதே வண்ணத்திரையினுடைய போக்கு இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது என்பதை வைத்துதான் சின்னத்திரையை சார்ந்தவர்களுடைய குற்றச்சாட்டு இருந்தது. இன்னைக்கு பாட்டு எழுத வேண்டும் என்று ஒரு கவிஞனுக்கு தகுதி இருக்கிறது என்று திரைப்படத்துறையினர் அனுமதிப்பார்களேயானால் என்ன தகுதி தெரியுமா முதலில் வேண்டும்? 10 பாட்டு எழுதிய புலவன் கூட இன்றைக்கு சினிமாவிற்கு போனால் குத்துப்பாட்டு எழுத தெரிந்தால்தான் அவனுக்கு வாய்ப்பு என்ற நிலைமை. நிறைய படம் வருதுங்க, எந்த படத்திலேயாவது ஒரு குத்துப்பாட்டு வச்சு ஒரு கிறுகிறுப்பை இளைஞர்களுக்கிட்ட கொடுத்து ஒரு போதையை ஏற்றாத பாட்டு இருக்கக்கூடிய படங்களை நம்ம பார்க்கிறோமா? இல்லையே. ஆக இந்த போக்கு இப்படி போய்கொண்டு இருப்பதனால் அது பொழுதுபோக்காக இருந்தது. ஆனா இப்ப சின்னத்திரை அதிலிருந்து வித்தியாசமாக பல நிகழ்ச்சிகளை தந்து மக்களை ஈர்த்து கொண்டிருக்கிறது என்பது இவர்களுடைய விவாதமாக இருந்தது. அப்புறம் சொன்னாங்க ஆபாசத்தை பத்தி சின்னத்திரை அணியிலிருந்து பேசுகின்ற போது கேட்டார்கள் திரைப்படத்துறையினரை பார்த்து, ஆபாசத்திற்கு அளவே இல்லையா? என்னென்னமோ செய்து பார்த்தார்கள். பெண்ணினுடைய இடுப்பிலே ஆம்லேட் போட்டாச்சு, அதுக்கப்புறம் பம்பரம் விட்டாச்சு, அதுக்கப்புறம் மணல் தூவியாச்சு, இப்ப புதுசா என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஆபாசத்திற்கு அளவே இல்லாமல் காட்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதையும் பார்த்துட்டு நாங்க பொழுதுபோக்குன்னு எப்படி ஏத்துக்கிற முடியும்? அதுலதான் சின்ன திரையிலே நீங்கள் வருகின்ற போது அந்த திரைப்படமும் வரலாம்.
ஆனால் அந்த திரைப்படம் வருகின்ற போது கூட அப்படி அருவருக்கத்தக்க காட்சி வருகின்ற போது அதை குடும்பத்தோட உட்கார்ந்து தியேட்டரில் பார்க்கிறப்ப அப்படியே நெளிஞ்சுக்கிட்டு பார்ப்பாங்க. அப்பாவும் அம்மாவும் நம்மெல்லாம் சேர்த்து கூப்பிட்டு போறாங்க. தியேட்டரில் உட்கார்ந்து பார்க்கிறப்ப ஒரு ஆபாசமான காட்சி வருது, இந்த வயசுல பார்க்க கூடாத காட்சி வருது. ஆனா பிள்ளை குட்டிகளோட உட்கார்ந்துட்டோம், ஏதாவது காட்சியை நிறுத்துன்னு சொல்ல முடியுமா? முடியாது. வேற வெக்கி தலை குனிஞ்சு நெளிஞ்சு புழு போல துடிச்சுக்கிட்டு பார்க்கணும். ஆனா சின்ன திரையில அதே திரைப்படம் ஒளிபரப்புனா ரிமோட் கையில இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய உங்களை போன்ற நல்ல மாணவர்கள் இளைஞர்கள் குடும்பத்தோடு பார்க்கிற போது அதை மாற்றி விடுகிறார்கள் சேனலை என்பதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிலைமை என்று சொன்னால் அதை மாத்திர தன்மை எங்க சின்ன திரையில இருக்குதுல. அதைத்தான் சுதந்திரமான பொழுதுபோக்குன்னு நாங்க சொல்றோம்னு சொல்லி இவர்களுக்கு சாதகமாக அந்த குற்றச்சாட்டை வைத்தார்கள். அதுக்கடுத்து திரைப்படங்கள் இன்றைக்கும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய பல படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தத்துக்கு வண்ணத்தர பூராமே இப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஏனென்றால் ஒரு தமிழனினுடைய சாதனையை உலகுக்கு பறைசாற்றி கொண்டு வரக்கூடிய திரைப்படங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றது. சமீபத்திய 7ஆம் அறிவு திரைப்படம் அதற்கு சாட்சி. எந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு சின்ன திரை வழங்கவில்லை? எல்லா நிகழ்ச்சியும் தருகிறார்கள். சின்ன 6 வயசு பையன்ல இருந்து 60 வயது தாத்தா பாட்டி வரையிலும் ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை சின்ன திரை தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை நாம் பார்ப்பதிலே எந்த அளவிற்கு அக்கறையோடு இருக்கிறோம் என்பதை பார்த்துவிட்டால் திரைப்படத்தை மட்டும்தான் பார்த்து ரசிக்கணும் என்பது அல்ல. பட்டிமன்றம் மட்டுமல்ல, பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்த்து இன்றைக்கு மக்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு குற்றச்சாட்டை சொன்னார்கள். வண்ணத்திரையில் இருந்து சின்ன திரையில நாடகமா போட்டு அழுக வைக்கிறீங்கயா, நீங்க அழுக வைக்கிற நாடகத்தை தவிர வேற என்ன உங்க இதுல இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க. நாடகம் சின்ன திரையிலே வந்தது. ஏன் வந்தது தெரியுமா? ஒரு காலத்தில் இந்த நாட்டில் நாடகங்கள் தான் மக்களிடையே அதிகமாக இருந்தது. நாடகத்துறை மெல்ல மெல்ல அழிந்து நாடக கலைஞர்கள் எல்லாம் வாழ்விலே தேய்ந்து இனிமேல் வாழ்க்கையே இல்லையா என்று நினைத்துக் கொண்டிருந்த போது நாங்கள் இருக்கிறோம் சின்னத்திரை என்று சொல்லி நாடகத்துறையை தூக்கி நிறுத்திய துறை சின்னத்துறை என்பதை மறந்துவிடக்கூடாது. நாடகத்துறையை வாழ வைப்பது மட்டுமல்ல, இந்த நாட்டு நடப்புகளை எல்லாம் அவ்வப்பொழுது நம்முடைய வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்க்கிற மிகப்பெரிய பணியை சின்னத்திரை செய்து கொண்டிருப்பதை மறுக்க முடியாது. முன்பெல்லாம் பார்க்கலாம், டாப் 10 சினிமா, டாப் 10 பாட்டு என்றுதான் வரும். இப்போதுதான் ஜீ தமிழ் தொலைக்காட்சியிலே டாப் 10 பொழுதுபோக்கு செய்திகள் என்று சொல்லி ஒரு புதிய உத்தியை கையாண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் செய்தியிலே கூட பொழுதுபோக்கு செய்தியை தர முடியும் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சின்னத்திரைகள் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கின்றன. இந்த பயணத்தின் மூலம் பல்வேறு விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் நிறைய நேரம் வீட்டிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இவர்கள் குற்றச்சாட்டாக வைத்தார்கள். வீட்டிலே இருக்கிறது என்பதற்காக எல்லோரும் எல்லா நேரமும் பார்த்து கொண்டிருக்கவில்லை. வீட்டிலே வேலை இல்லாதவர்கள் அக்கம் பக்கத்தில் போய் அங்க போய் இங்க போய் பொல்லாத காரியங்கள்ல ஈடுபடுறதை தவிர்த்துட்டு வீட்டிலேயே உட்கார்ந்து தனக்கு பிடிச்சதை பார்ப்பதில் ஒன்றும் தவறு இல்லை என்ற மனநிலைதான் இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அப்பா அம்மா என்று பாசம் காட்டுவதை விட சிறுவர்கள் கூட அந்த தொலைக்காட்சியின் மீது பாசத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவனுடைய தேவையையும் கூட இந்த தொலைக்காட்சிகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றன. இப்படி எல்லா அம்சங்களும் பொருந்தியதுதான் சிறந்த பொழுதுபோக்காக இருக்க முடியும். பொழுதுபோக்கிலே வண்ணத்திரையை புறம் தள்ளிவிட முடியாது. அது பொழுதுபோக்குதான் அன்று முதல் இன்று வரையிலும். சின்னத்திரையும் பொழுதுபோக்குதான். ஆனால் இரண்டுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால் எல்லா விதமான அம்சத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்திலே காட்டுகின்ற போது அனைத்து தரப்பினருக்கும் தேவையான நிகழ்ச்சிகள் அங்கே சின்னத்திரையில் கிடைக்கிறது. அதை கொடுக்கின்ற காரணத்தினால் இன்றைய காலகட்டத்திலே வண்ணத்திரையை விட சின்னத்திரையே மக்களை பெரிதும் ஈர்க்கக்கூடிய சிறந்த பொழுதுபோக்கு என்பதனை இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பாக அறிவிக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வெற்றி நமதே என கூவிடும் தமிழர் நெஞ்சம்